எல்லா நோயையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கக்கூடியது உடல் பருமன். உடல் பருமன் நமக்கு மிக மிக மைனஸ் தான். உடல் பருமன் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் உடல் பருமனா இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, பரம்பரையாக ஒபிசிட்டி இருக்கலாம், உடற்பயிற்சி இன்மை, அதே போல நம்ம சாப்பிடும் சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இன்மை. ரெண்டாவது, உணவு பழக்க வழக்கம். நான்வெஜ்லாம் கண்டிப்பா நான் சொல்றேன், நைட் டைம் யாரும் சாப்பிடாதீங்க. இந்த உடல் பருமன்னால என்ன பிரச்சனைகள் வரும்? ஒண்ணு, நமக்கு தைராய்டுனால உடல் பருமன் வரலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அது வர்றதுக்கும் காரணம் நம்மளோட உடல் உழைப்பு இன்மை, எக்ஸசைஸ் இல்லை, டயட்டு ப்ராப்பர் டயட் இல்லை, அதனால்தான் தைராய்டு வருது. இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் ஆண் பெண் இருபாலருக்கும் உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எடுத்தோன்னு சொன்னா இதனால irregular பீரியட், குழந்தையின்மை. ஆண்களுக்கும் அப்படித்தான், அவங்களுக்கு விந்து அணுக்கள்ல குறைபாடு ஏற்படும், தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை வரும். எல்லா நோயையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கக்கூடியது உடல் பருமன். ஏன்னா உடல் பருமன் ஒன்று இருந்தா எல்லா நோயும் தன்னால சீக்கிரம் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இன்னைக்கு மூட்டு வலி முதுகு வலி வர காரணம் நம்ம உடல் பருமன். நம்ம ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறதுனால அது உடல் மெலிந்து கூட இருப்பாங்க, மூட்டு வலி பேக் பெயின் வந்துடும், சர்விக்கல் லம்பர் ப்ராப்ளம் வந்துடும். இது எதனால அப்படின்னா, ஒரு இடத்துல அதிக நேரம் உடற்பயிற்சி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறது. உடல் பருமன் ஏன் நமக்கு மூட்டு வலி வருது, முதுகு வலி வருதுன்னா, நம்மளோட வெயிட்டை தாங்கக்கூடியது நம்மளோட கால் மூட்டுகளும் முதுகு தண்டு எலும்பும். அப்போ அதுல ஓவர் லோடு கொடுக்குது. அப்போ நமக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் கட்டாயம் வந்து அவதைப்படுவோம்.